வபரகாத்துஹு. இந்த ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தானே இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை கட்டாய கடமை 5 இருக்கு. முதலாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை சலாம் சொன்னா பதில் சொல்லியே ஆகணும். ஒரு முஸ்லீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாம் சொன்னா மற்றவர் கடமை அவருக்கு கட்டாயம் அவர் பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லாம இருக்கிறார். அப்ப சொல்லிட்டு எனக்கு கோவக்காரங்க பரவாயில்ல, சலாம் சொல்லிட்டா பதில் சொல்லணும். முஸ்லீம் தான் கடமை கட்டாயம். அப்ப என்னோட காதுக்கு ஒரு முஸ்லீம் சலாம் சொல்றது கேட்டா என்ன செய்யணும்? கட்டாயம் சலாத்துக்கு பதில் சொல்லணும். ஒரு முஸ்லீம் சலாம் சொன்னா இன்னொரு கட்டாயம் சலாம் சொல்லணும். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் நோயாளி ஆகிட்டார், சோமிலம் வருதனே, நோய்கள் வருதனே, காய்ச்சல் தடுமல், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இப்ப நேற்று 2 3 நாள் சோமில்ல பள்ளிக்கு வரல 2 3 பேர் காய்ச்சல். இப்படி ஒரு முஸ்லீம் நோயாளி ஆகிட்டால் அவரை நோய் விசாரிக்கிறது ஒரு முஸ்லீம் கடமை. ஒரு முஸ்லீம் நோயினை கேள்விப்பட்டால், ஒரு முஸ்லீமுக்கு நோயின்னு கேள்விப்பட்டால் கட்டாயம் அவர் நோய் விசாரிக்கணும். கேள்விப்படாது விசாரிக்கிறது. 3வது ஒரு முஸ்லீம் மரணிச்சு அவரை ஜனாசால கலந்து கொள்ளணும். ஒரு முஸ்லீம் மௌத்தா போய்த்துட்டா அவரை ஜனாசால கலந்து கொள்ளணும். 3வது. 4வது ஒரு முஸ்லீம் விருந்துக்கு கூப்பிட்டா, ஒரு முஸ்லீம் சாப்பாட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா இன்னமொரு முஸ்லீம் கடமை கட்டாயம் அவர் விருந்துல போயிட்டு கலந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, சுன்னத்தான நோம்பு பிடிச்சிருக்கிறார், ஃபர்லான நோம்பு இல்ல, சுன்னத்தான நோம்பு பிடிச்சிருக்கிறாரு. ஒரு முஸ்லீம் சாப்பாடு கூப்பிட்டா அந்த சுன்னத்தான நோம்பை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு போறதுதான் சிறந்தது. ஏன்னா ஒரு முஸ்லீம் கடமை. 5வது ஒரு முஸ்லீம் தும்மிட்டு, ஒரு முஸ்லீம் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் தும்மினா சொல்லுவாங்கனே, அவங்க தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது எங்கட காதுல கேட்டால் யர்ஹமுகல்லாஹ்னு சொல்றது கட்டாயம்.